உனக்கு இந்த ஸ்டார்ஸ் பார்த்தா என்ன தோணும்? ஸ்டார்ஸை பார்த்தா உன் ஞாபகம் தான் வரும். அச்சப்பு மூவி மேஜிக் மற்றும் மாஸ் மீடியா புரொடக்ஷன் வழங்கும் ஆண்டனி வர்கீஸின் 7 ஸ்டார் பாய்ஸ் வரும் ஜூலை மாதத்தில் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் சாராயத்துறையை சேர்த்து பார்த்துக்கல, ஒரு சாராயத்துறை அமைச்சர் தான் விளையாட்டுத்துறையை சேர்த்து பார்த்துக்கிறார். ஸ்போர்ட்ஸ்ன்னு தட்டினாலே வெறும் கிரிக்கெட் நியூஸ் மட்டும்தான் இங்கே வருது. கொன்றால் பாவம் இயக்கிய தயால் பத்மநாபன் இயக்கத்தில் தர்புகா சிவா இசையில் 8 தொட்டாக்கள் வெற்றி நடிக்கும் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 3 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சசி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற 100 சாமி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோயின் சுவாசிகாவை ஒரு இளம் விதவையாக காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு 6-7 வயசில் 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க. இப்போது தனியால் இவங்க இந்த 2 பசங்களையும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. இதுக்கு இடையில் உள்ளூரில் இருக்கிற ஆம்பளைங்களால் நிறையா சீண்டலுக்கு ஆளாகிறாங்க. இந்த கஷ்டத்துலேயும் இந்த 2 பசங்களையும் காலேஜுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சுவாசிகாவுக்கு ஒரு துணை தேவைப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட உள்ளூர் வாத்தியார் ஒருத்தர் இந்த பெரிய பையனை கூப்பிட்டு, நீ ஏன் உங்கள் அம்மாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் ரொம்ப கோவப்படுறான், அம்மாவோட சண்டைக்கு போகிறான். இது நடந்து கொஞ்ச நாள் கழித்து இந்த பசங்க வேலைக்கு போயிடுறானுங்க. இப்போது வேலைக்கு போன பையன் அவன் மெச்சூரிட்டிக்கு அவன் யோசிக்கிறான், ஆமாம் இல்லை அம்மாவுக்கு ஒரு துணை தேவைப்படுமே அப்படின்ட்டு அம்மாட்ட வந்துட்டு, அம்மா நீயே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு கேட்குறான். இப்போ இந்த அம்மா தயாராக இல்லை, இந்த அம்மாவும் தயாராக இல்லை, இந்த ஊர்க்கார பயல்களும் தயாராக இல்லை. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்கிறாங்க. இது கட்டாயமாக சொல்லப்பட வேண்டிய கதையும் கூட. ஆனால் அதை சொன்ன விதத்தில் தான் ஏகப்பட்ட குளறுபடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. விதவை மறுமணம் அப்படின்றது ஒரு தேவையான விஷயந்தான். இந்த தேவையான விஷயம் எப்படி கட்டாயமான விஷயமாக இருக்குது அப்படிங்கிறத சினிமாவில் ஒரு கதை சொல்ல வேண்டியிருக்கு. இந்த படத்தில் அந்த அம்மா ஏன் கட்டாயமாக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், அதை ஏன் அந்த பசங்க எதிர்க்கணும், அந்த பசங்களே திரும்ப ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு டீட்டெயிலே இல்லாமல் கதையை துவங்கிட்டதுனால நம்மளால் இந்த கதையை ஒன்றி பார்க்க முடியல. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலனாலும் கட்டாயமாக பாருங்கள் அந்த படத்தை. அந்த படத்தில் ஒரு ஷூ வேணும், தங்கச்சிக்கு ஒரு ஷூ வேணும். அந்த ஷூ எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத முதல்ல விளக்கிட்டு தான் அந்த கதையை துவங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் போகிற படம் அவ்வளோ பரபரப்பாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. ஏன்னா அதோடைய தேவை அவ்வளோ முக்கியம். அந்த தேவையை அழுத்தி சொல்லாமல் அந்த கதையை ஆரம்பிச்சிருந்தா, ஒரு ஷூவுக்காக ஓடுறாங்களா ஓடிக்கிட்டே இருக்காங்க படத்தில் அப்படின்னு ரொம்ப சப்புன்னு இருக்கும். ஆனால் அந்த தேவையை அழுத்தி சொன்னதுனால தான் அந்த படம் இன்றைக்கி நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இந்த கதையும் கொஞ்சம் அழுத்தி சொல்லாமல் கதையை ஆரம்பித்ததுனால படம் முழுக்கவே மேம்போக்காகவே போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த கதையிலலாம் வில்லன்லாம் ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அதுக்கு எந்த ஒரு மோட்டிவுமே இல்லை. உள்ளூர்காரங்களாம் எதுக்கு அதை எதிர்க்கிறாங்க அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு சரியான காரணமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் மியூசிக்கே இந்த படத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. நம்மளை ராங் கைட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இளையராஜா படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஒரு சோகமான சீனில் ஒரு க்ளோஸ்அப் வைப்பாங்க. அந்த க்ளோஸ்அப்பில் அமைதியாக தான் இருக்கும். அந்த பொண்ணு கண்ணில் 2 சொட்டு தண்ணி வந்த உடனே அங்கே ஒரு மியூசிக்கை போடுவார். இந்த இடத்துல நீங்கள் அழுவணும் அப்படிங்கிறது நமக்கு விஷுவலாகவே அவங்க சொல்லியிருந்தா கூட, அதை நம்ம பார்த்த பிறகு அந்த மியூசிக்கோடு கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த மாதிரி தான் நம்மளை கைட் பண்ணுவோம் அந்த மியூசிக்கு. ஆனால் இந்த படத்தில் சீரியஸான சீனில் காமெடியாக மியூசிக் அடித்து வச்சுருக்காங்க. காமெடியான சீனு சீரியஸாக போய்கிட்டு இருக்குது. அப்புறம் என்ன மூடில் இருக்குது படம் அப்படிங்கிறதே தப்பாக நமக்கு கன்வே பண்ணுது. இது ஒரு ஃபீல் குட் படமாக போக வேண்டிய படத்தை இடையில க்ரைம் த்ரில்லர் படத்துக்கு மியூசிக் போகிற மாதிரி போட்டு அடித்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மாவுடைய வாழ்க்கையும் அந்த பசங்களுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா, அந்த லைஃப் ஸ்டைலும் படத்துக்கு ஒட்டவே இல்லை. ரொம்ப அந்நியமாகவே இருக்குது. ஒரு யூடியூப் ஃபேமிலிலாம் வரும், அதெல்லாம் கதையவே வெளியே கொண்டு போயிடுச்சு. பொதுவாக இயக்குனர் சசியுடைய படம்னா நல்ல எமோஷனலாகவும் ஃபீல் குட்டாகவும் இருக்கும். இந்த கதையும் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு படம் தான். எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க. கொன்றால் பாவம் இயக்கிய தயால் பத்மநாபன் இயக்கத்தில் தர்புகா சிவா இசையில் 8 தொட்டாக்கள் வெற்றி நடிக்கும் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 3 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். என்கிட்ட ட்ரைனிங் வர பசங்கள்லாம் மேக்ஸிமம் கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் தான் வருவாங்க. அதே சமயத்தில் அவங்ககிட்ட இருக்கிற கான்ஃபிடன்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளே மேலே வைக்கும். அச்சப்பு மூவி மேஜிக் மற்றும் மாஸ் மீடியா புரொடக்ஷன் வழங்கும் ஆண்டனி வர்கீஸின் 7 ஸ்டார் பாய்ஸ் வரும் ஜூலை மாதத்தில் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உனக்கு இந்த ஸ்டார்ஸ் பார்த்தா என்ன தோணும்? ஸ்டார்ஸை பார்த்தா உன் ஞாபகம் தான் வரும்.